You finished 10 years in Tamil cinema, அதாவது இந்தியன் சினிமால. How do you look at the journey from அரிந்து மரியாமல் இருந்து 10 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. It's a very successful journey. இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, மோஸ்ட் டிசைர்ட் பேச்சுலர் அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கும் போதுல லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆர்யா தான் வந்துட்டு இருப்பாரு, கரெக்டா? So how does it feel to be successfully in this industry for 10 years and what is the secret of being successful in this industry? Success actually வந்து it's okay, it's not the thing சினிமால. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து உள்ளம் கேக்குமே தான். It took 3 years to release that film. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா ஐ ஹேட் நோ பேக்ரவுண்ட், நத்திங் இன் சினிமா. இட் ஜஸ்ட் கேம் ஃப்ரெஷ். மாடலிங்லேருந்து ஜீவா சார் என்னை செலக்ட் பண்ணார், அந்த படம் பண்ணேன். பட் படம் ரிலீஸ் ரெடி ஆகி 2 இயர்ஸாக தேவர் ட்ரைங் டு ரிலீஸ் த ஃபிலிம், தே குடன் ரிலீஸ் த ஃபிலிம். பட் என்னென்னா அந்த டைமில் நான் வந்து இன்ஜினியரிங் படித்து நான் வந்து யூஎஸ் எம்எஸ்க்கு போக வேண்டியது. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் வர் காலிங், யூஎஸில் வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் சம்திங் டோல் மீ, ஓகே நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக அட்லீஸ்ட் லெட் இட் ரிலீஸ் ஆனப்புறம் மக்களுக்கு பிடிக்குதா இல்லையா, காரி துப்புறாங்களா இல்லை தேர் என்கரேஜிங் மீ என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வெயிட்டட். பட் அந்த பீரியட் 2.5 years வந்து I tried to stay in cinema, like going to all the offices, அந்த டான்ஸ் கிளாஸ் போகிறது, ஃபைட் கிளாஸ் போகிறது, இல்லை எங்கேயாவது சினிமா பற்றி யாராவது இருந்தால் அங்கே போயிடுவேன். ஸோ wherever the people are connected to cinema, I was showing my face. You know, as an actor, that's the only thing I could do. ஏன்னா எல்லோரும் முன்னாடி போய் நிற்கிறது, எல்லோரும் எங்கே சின்ன ஃபங்க்ஷன் தான் போகிறது, இல்லைன்னா ஏதாவது சினிமா நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ எவ்ரி டே ஐ யூஸ் டு மேக் ஷுர் தட் I am in some place where it's connected to cinema. So that's when Arindu Mariyamal happened. I met Vishnuvardhan. So we made the film, then it released, and it's all started like that. So the whole 10 years, a lot of films worked for me, a lot of films didn't work. So that's not the problem. But every time you do, and the 100% effort கொடுக்குறீங்களா, அதுதான் மெயின். வெதர் ஆடியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பிடிக்காமல் போகிறது பிடிக்கிறதுல வந்து செகண்டரி. பட் வென் அது வந்து அதே டைமில் சக்ஸஸ் ஆகணும்னா ஓகே இது நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டு, இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ ஈச் ஃபில்ம் இஸ் ஒன் என்கவுண்டர் மாதிரி தான். நம்ம வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் எ ஹியூஜ் டாஸ்க். நோ இப்போ வந்து நடிக்கிறது கூட ஈஸி, நடித்து படம் எடுக்கிறது கூட ஈஸி, இப்போ ரிலீஸ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் த்ரூ அவுட் த 10 years I have been learning things every day, and I think I still haven't learned much. So very happy. The 10 years la vandu okay, still I'm trying to survive, I'm there, I'm trying to be with the people here. Feels happy, and I know I have to work hard. So that's the journey right now. Sir, tell us, you know, உங்களுக்கு ஆர்யான்னு யார் பேர் வச்சது? ஜாமி தான் உங்க பேர், ஜாம்ஷெட் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் உங்க வீட்டில் அதான் கூப்பிடுவாங்க. பட் எப்படி வந்து ஆர்யான்ற பேர் வந்து ஆர்யான்ற எப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அக்செப்ட் பண்ணுறது இல்லை, ஜீவா சார் அவர் வந்து திடீர்னு படம் காப்பி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உன் பேர் இனிமேல் ஆர்யாப்பா, அதுக்கு முன்னாடி 10 பேர் சொன்னார், டெய்லி ஒரு பேர் சொல்லுவார். கடைசியில் வந்து உன் பேர் ஆர்யாப்பா அப்படின்னு, எப்படி பிடிச்சிருக்கேன், ஓகே சார் நல்லா இருக்கு சார் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் ஜஸ்ட் அவர் ஒரு செலக்ட் பண்ணார். சரி, இந்த படம் வந்து உள்ளம் கேட்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அந்த படம் வெளிவரத்துக்கு நீங்களே இறங்கி, ஸோ எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் படம் நடிச்சு வரதுக்கு 3 years ஆகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து யூ காட் இன்வால்வ் இன் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி ஃபிலிம், யூ ரிலீஸ் தி ஃபிலிம் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல். எப்படி அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து அறிந்து மரியாதை அப்போ தான் வந்திருக்கு, உடனே வித்தின் 3 weeks யூ ரிலீஸ் திஸ் ஃபிலிம், எப்படி அந்த ஒரு போல்டான டிசிஷன்லாம் எடுத்தீங்க, ரிஸ்க் எடுத்தீங்க? ஆக்சுவலாக அந்த ஃபிலிம் வந்து காட் இன்டு சீரியஸ் ப்ராப்ளம்ஸ், லைக் தே ஹேட் சம் 18-20 creditors for the film. So but yarume they are not willing to take any cut, or everybody was asking for money. So completely on the movie stuck aidichu. So I went to court with my friend Jerome solliட்டு ஒருத்தர். So கோர்ட்டுக்கு போயிட்டு it's the first worldலே first cinema movie that was released by court. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்து, இட்ஸ் லைக் எ பெரிஷபிள் ப்ராப்பர்ட்டி, ஃபுட் மாதிரி, நீங்கள் டிலே பண்ண வந்து அதோட இது வேல்யூ குறைஞ்சி போயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு படத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் ரிலீஸ் ஆன படம் வந்து உள்ளம் கேக்குமே தான். ஸோ இட்ஸ் நவ் யூஸ்ட் எஸ் எ ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம வந்து நிறைய படங்கள் இப்போ வந்து அந்த பிரச்சனை போகும்போது ஆஸ் பர் த ரிலீஸ் ஆர்டர் ஆஃப் உள்ளம் கேக்குமே அந்த மாதிரி தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பேசுவேன். ஸோ பட் தட் வாஸ் எ ஹியூஜ் ஸ்ட்ரகிள் அண்ட் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ். But we had to go to the court because அந்த படம் பார்த்தீங்கன்னா ஷாம், அசின், பூஜா,
ஜீவா சரி அவங்கெல்லாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் இன்னொரு படம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரும் வேறு படம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் கண்டுக்காமல் அவரும் போயிட்டார். ஸோ ஐ வாஸ் ஒன்லி ஒன் ஸ்டக் இன் த ஃபில்ம். So with my friend, I got the permission of the producer. We fought it legally, and that's how it released. Tell us, உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆன படம் அறிந்த மரியாமலம், அதுக்கு வந்து பெஸ்ட் மேல் டெபு அவார்ட், ஃபில்ம்ஃபேர் அவார்டு கிடைச்சது. அது how did you felt at that time as an actor you arrived அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா? ஏன்னா வாட் வெரி ஸ்ட்ரேஞ்ச் இஸ், நம்ம வந்து ஒரு 3 years ஒரு படம் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஐ மெட் விஷ்ணுவர்தன். எங்கே ஒரு தியேட்டரில் மீட் பண்ணவர். சும்மா அப்போ தான் ஒரு குறும்பு படம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணி முடிச்சிருக்காரு. பண்ணி முடிச்சோன்னா அவரோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த டவுன் இருந்தது. பயங்கரமான ஒரு ஃபங்கி போஸ்டர்ஸ். அந்த மாதிரி டிஷர்ட்லேருந்து ஹீரோயின் ஸ்ட்ரா போட்டு ஜூஸ் குடிக்கிற மாதிரி சொன்னேன். பயங்கர காமெடியாக இருக்கும் மச்சான் அவன் போஸ்டர்ஸ்லாம். இட்ஸ் குட் அப்படின்னா. அப்போ வந்து ஐ மேக்கிங் மை நெக்ஸ்ட் ஃபிலிம், ஐ வாண்ட் டு டெல் யூ மை ஸ்டோரி அப்படின்னா. சரி வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு he came and met me. So he said, you are not the hero of the film, you are one brother, but you don't have heroine அந்த மாதிரிலாம் கிடையாது. It will be a good character for you and I have one song for you அப்படின்னா. சரி ஓகே let's see, we'll try it அப்படின்னு சொல்லிட்டு that song happened to be தீப்புடிக்க. So it's like you have some instinct. Okay, you meet somebody. I met him. What I found him in was he had a lot of energy. And Arindu Mariyamal பண்ணும்போது that he's a character that பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பார், பயங்கர ஸ்பான்டேனியஸாக இருப்பார், துருதுருன்னு இருப்பார். So I liked him and I had a gut feeling that he should be good. ஸோ தட்ஸ் ஹவ். ஏன்னா அந்த டைமில் நான் வந்து சொன்ன இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணுறேன் சார். எல்லாரும் பயங்கரமாக என்னை வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் ஐ ஃபெல்ட் தேர் சம்திங் இன் இட். ஸோ ஐ டிட் இட். ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல, ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு கட் ஃபீலிங்கில் வந்து ஓகே இது நல்லா இருக்கும்னு நினச்சிங்க. டோன்ட் கோ வித் யூஷுவல் ஸ்டஃப் ஒரு யூஷுவல் இது சொல்லுவாங்க சினிமா என்ன சொல்லுவாங்க நார்ம்ஸ் மாதிரி ஒரு ஹீரோ இப்படி தான் வரணும் அப்படின்னு இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூ ஹேவ் டு திங்க் அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூ ஹேவ் டு டேக் ரிஸ்க். டசன்ட் மீன் தட் ஸ்டூப்பிடான டிசிஷன் எடுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஃபீல் கான்ஃபிடென்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு டூ. தட்ஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் அபவுட் அரவிந்தம் அண்ட் வி டிட் இட். அதுக்கு பிறகு நீங்கள் பண்ண 2 படமும் வந்து ரொம்ப சீரியஸான படம். ஒரு கல்லூரியின் காதலும் சரி, கலாப காதலும் சரி. ஒரு யங்ஸ்டர் ஒரு என்ன சொல்றது கேங்ஸ்டரா பண்ணீங்க அறிந்து மரியாலும். அது பிறகு ஒரு யங்ஸ்டரா படம் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ளம் கேட்குமே லவரா. ஹவு டிட் யூ டேக் த ரிஸ்க் ஆஃப் டூயிங் சச் பிக் இன்டென்ஸ் சீரியஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்? கல்லூரியின் காதல் இருந்தாலும் சரி, கலாப காதலும் சரி. கலாப காதல் வந்து கம்ப்ளீட்லி மேரிடு அந்த மாதிரி ஒரு படம். நான் வந்து ஆக்சுவலாக அறிந்து மரியம் உள்ளம் கேட்கும் பண்ண உடனே கல்லூரியின் கதை இட்ஸ் சாஃப்ட் லவ் ஸ்டோரி. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு பி டைப் காஸ்ட். இப்போ வந்து திடீர்னு வந்துட்டு ஒரே மாதிரி காலேஜ் சப்ஜெக்ட் இல்லைன்னா ஃபைட் அப்படி இல்லாமல் ஐ வாண்டட் டு டூ அ ஃபேமிலி எவ்ரி திங் மிக்ஸ் டு. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல். ரைட் நவ் ஆல்சோ ஐ எம் வெரி எக்ஸ்பெரிமெண்டல். ஐ டோன்ட் கோ பை ஓகே ஒரு சிங்கிள் ஹீரோவாக தான் நடிக்கணும், இல்லைன்னா ஒரு ஹீரோ வில்லனாக இருக்கணும், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும், 5 ஃபைட் இருக்கணும், 3 ஃபைட் சாங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சம்திங் வாட் ஆடியன்ஸ் வில் லுக் ஃபார் or something that what they would expect me of அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு calculations தான். So I always stick to my instincts. So whether it works doesn't work secondary. நம்மளோட instincts, okay, it makes you happy and you think you can pull it off and you think it's convincing, you do it. Rest is up to the audience. அது பிறகு நீங்க பண்ண பட்டியல் படம் பாத்தீங்கன்னா பரத்துக்கு தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல். எப்படி வந்து பரத்தை வந்து லீட் ஆட்டம் தான் பரவாயில்ல, நான் வந்து கூட இருக்கிற மாதிரி அது எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? அந்த மாதிரி ஹீரோவா நடிச்சுட்டு அந்த படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிய வேண்டியது என்னன்னா யூ ஆர் வெரி ஃபிளெக்சிபிள் டிபெண்டிங் ஆன் த ஸ்டோரி. எப்படி வந்து பட்டியல்ல வந்து விஷ்ணுவர்தனுக்காக ஒத்துக்கிட்டீங்களா, இல்ல வந்து இல்ல எனக்கு அந்த ரோல் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதுக்காக? இல்ல ஒன் இஸ் ஃபார் விஷ்ணு அண்ட் செகண்ட் திங் இஸ் தட் பரத் வந்து ஒரு ஊமை கேரக்டர். ஸோ நான் ஊமையாக இருந்து பரத் ஓவராக பேசினா காமெடியாக இருக்கும். ஐ செட் கண்டிப்பாக பரத் பண்ணானா ஒன்றும் பெட்டராக இருக்கும். he will be more convincing in that character rather than me being that dement of character. அப்படின்னு சொல்லிட்டு தான் we did the film. So I knew finally I'm dying and he's taking the thing. But it's movie. It doesn't mean that always ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியுமா அவ்வளோதான் பார்க்கணும். மற்றவங்க எப்போவுமே வந்து டபுள் ஹீரோ ட்ரிபிள் ஹீரோ பண்ணும்போது நிறைய எங்கே மிஸ் ஆனா ஓகே அவன் என்ன ட்ரெஸ் போடுறான்,
அவனுக்கு என்ன சீன், அந்த சீனில் என்ன பண்ணுறான் அப்படின்னு யோசிக்காமல் உன் கேரக்டர் என்ன, உன்னோட ட்ரெஸ்ஸிங் என்ன, நீ என்ன பண்ண போகிற, அதுதான் மெயின். சில பேர் என்ன ஆகுனா டபுள் ஹீரோ பண்ணும்போது ட்ரைங் டு நோட்டீஸ் சம்படி எல்ஸ், யூ வில் ட்ரை டு ஸ்பாயில் த ஹோல் சீன். அவனோட நான் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு சீனுக்கு தேவையில்லாததெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து அந்த டைமில் என்ன ஆகுனா டேரக்டருக்கு ஒன்றுமே புரியாது. பிகாஸ் யூ ஆர் ஒர்க்கிங் வித் 2 stars, யூ வில் நாட் பி ஏபிள் டு சே எனிதிங் டு தட் ஆக்டர். சார் நான் பண்ணுறேன் சார், இல்லைனா அவனை இது பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி திங்ஸ்லாம் யூ ஹேவ் டு ஹேண்டில் இன் ஃபியூச்சர், ஐம் ஷுர். ஸோ எல்லாமே இருக்கும். ஒரு இட்ஸ் சி ஹோல் மூவி, ஆர்டிஸ்ட், எவ்ரி திங் இஸ் runs on the word called ego. So you should know how to balance their ego, how to balance their mood swings. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு லெசன் உங்களுக்கு இப்போ சொன்னால் புரிய. ஆஸ் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங், ஆர்டிஸ்ட் ஆர் ஆல் ட்ரிவன் பை தேர் மூட் ஸ்விங்ஸ், ஈகோஸ். இதுதான் அவங்களுக்கு மணி, தேர் ஃபேம், எவ்ரி திங் இஸ் செகண்டரி. தட் மொமெண்ட் வாட் தேர் ஃபீலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சீன் பண்ணும்போது யூ ஹாவ் டு மேக் ஷுர் தேர் கம்ஃபர்ட் ஜோன். ஐம் நாட் ட்ரைங் டு டெல் யூ ஓகே போய் அவங்க ஷோல்டர்லாம் தடவி விட்டு இந்த மசாஜ்லாம் பண்ணிட்டு அப்படி சொல்ல. But generally the whole atmosphere of shooting, you have to be very, very comfortable for the actors and the whole mood. So that's very important. That's the most important thing for a good shoot. So அதுதான் நீங்க எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும். சார் டெல் மீ, ஓரம்போ வந்து ஃபர்ஸ்ட் லோக்கல் படம் நான் சொல்லுவேன். அதாவது இப்பெல்லாம் சூது கவுண்ட் எல்லாம் சொல்றாங்க, ஆனா அப்பயே அது வந்து ட்ரெண்ட் செட்டர், ரொம்ப லோக்கலா, அதாவது கலாச்சிக்கிட்டு எல்லாரையும் வந்து கண்டல் பண்ணிட்டு, அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப பூஜா எல்லாம் வந்து செம்ம ரோல் பண்ணியிருப்பாங்க. புஷ்ப காயத்ரியுடைய ஒரு பிரமாதமான டைரக்ஷன் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு வேக்கி ஃபிலிம் பண்றதுக்கு எப்படி தைரியம் வந்தது உங்களுக்கு? ஐ தாட் நிறைய படம் பார்க்குறோம். ஸோ ஐ தாட் அந்த மாதிரி ஃபிலிம் வந்ததே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பண்ணேன். பட் ஐ திங்க் ஐ டிட் இட் டூ ஏர்லி. இப்போ அது ரொம்ப இப்போ வந்து பயங்கரமாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த டைமில் என்னடா ஒன்றுமே புரியல, ஆட்டோ ரேசிங்ன்றாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு they felt it was too early for that stage. But now that's the trend that's going on now. But very happy, you know, at least I'm thinking ahead. And it's a small film and we did it and ஒரு ஸ்டைலில் தான் ஷூட் பண்ணியிருப்போம். So it's good now, at least people are woken up to those kind of films. 7 years முன்னாடி அந்த மாதிரி ஒரு வேக்கி ஃபிலிம். நம்ம அது பிறகு நிறைய ரேஸ் பற்றியெல்லாம் நிறைய படம் பார்த்துருக்கோம். ஆனால் அப்பயே ஒரு ரேஸ் பற்றி வந்து ரொம்ப அழகான ஒரு படம் அது. சரி, இப்போ நான் வில் கம் டு த பிக்கெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் யுவர் கரியர், நான் கடவுள். அஜித் சார் முதல்ல பண்ண வேண்டிய படம் அது. அண்ட் யூ லேண்டட் அப் இன் தட் ஃபிலிம். ஸோ சடன்லி டிட் யூ ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள் கெட்டிங் டு த பிகர் ஷூ அண்ட் அ பிகர் டைரக்டர்? அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கு இவ்வளோ நான் பார்த்துருக்கேன் கூட. அந்த டைமில் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணோம். ஒரு 2 வருஷம் தாடி வச்சுக்கிட்டு தேனி பக்கத்தில் சுற்றிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் இருந்தால் ஒரு படத்துக்கு நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் வந்து ஐ ஃபர்ஸ்ட் கேம் இன் கான்டாக்ட் வித் ஆர்யா சாரோட. 2 வருஷம் நான் மதுரையில் வந்து ஒரு மீட்டிங்காக வந்தப்போ தேனியிலேருந்து என்னை மீட் பண்ண காரில் வந்து என்னை பார்த்துட்டு, மதுரையில் என்னை பார்த்துட்டு ஒரு 1/2 hour பேசிட்டு அங்கேருந்து திரும்பி போனார். ஏன்னா நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் மீட் பண்ண சொல்லும்போது. எப்படி அந்த டெடிக்கேஷன் உங்களுக்கு இருந்தது? அதாவது இந்த படம் இது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய படம், பட் நான் இறங்குறேன், ஆனால் அதுக்கான ப்ரிப்பரேஷன் நான் பண்ணுவேன், இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு படம் பண்ணுவேன் அப்படின்ற தைரியம் எப்படி வந்தது உங்களுக்கு? அஜித் சார் பேக் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது. ஐ திங்க் தே வர் சப்போஸ் டு டூ எ ஃபில்ம். பட் நான் பாலா சாரை மீட் பண்ணதே வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட, சரி உங்கள் படத்தில் நெக்ஸ்ட் படத்தில் ஏதாவது ஒரு வில்லன் சான்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் கொடுங்க, நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தான் நான் போனேன். போய் அவர் மீட் பண்ணி நான் பேசினேன், இந்த பாலா சார் ஏதாவது கொடுங்க, நான் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட், என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. சரி இல்லைப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டார். ஸோ எகெயின் ஹி கால் மீ ஆஃப்டர் லைக் 3 months கால் பண்ணி கூப்பிட்டாரு, வந்து மீட் பண்ண அப்படின்னாரு. வந்து மீட் பண்ணி அப்படியே பார்த்துட்டு உனக்கு யோகா தெரியுமான்னு அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு யோகா தெரியாது சார் அப்படி. அந்த தலைகீழே அந்த கால் மடித்து நிற்கிற ஒரு ஃபோட்டோ எனக்கு காமிச்சார். போய் இது பண்ண முடியுமா அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு பண்ண தெரியாது அப்படின்னா. இன்னொரு ஃபோட்டோ காமிச்சார், கால் தூக்கி அப்படியே கழுத்தில் இப்படி மடித்து இப்படி வச்சுருக்கேன். இது பண்ண முடியும் தெரியுமா? இதே பண்ண முடியல, அதே எப்படி சார் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ பட் காமிச்சிட்டு அவர் சொன்னார், நீங்கள் வந்து இந்த போஸ் இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போகிறோம் சார் அப்படின்னா. ஆமாம் அடுத்த படம் நான் கடவுள்னு ஒரு படம், நீ தான்ப்பா ஹீரோ அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. நான் அப்படியே பார்த்துட்டேன், உண்மைதான்ப்பா சொல்கிறேன், நீ போய் இது ப்ராக்டிஸ் பண்ணு, 1 month டைம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். சரி நான் பயங்கர ஹாப்பியாகி நேராக அவர்கிட்ட ஒரு யோகா மாஸ்டர்கிட்ட போனேன். யோகா மாஸ்டர்கிட்ட போயிட்டு,
சார் நான் எனக்கு இந்த மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோ காமிச்சிட்டு இந்த மாதிரி இது பண்ணோம் சார் அப்படின்னேன். ஓகேப்பா நாளைக்கு காலையிலேருந்து கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல 5 o'clock அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு கிளாஸ் ஆரம்பித்தோம். கிளாஸ் ஆரம்பித்தோன்னா அவர் ப்ரீத்திங்கில் அப்படி அதெல்லாம் ஆரம்பித்தார். போயிட்டே இருந்தது 1 hour ஆயிடுச்சு. அப்புறம் இப்படின்னாரு இப்படின்னாரு அப்படின்னு சார் இந்த போஸு பண்ணுமே சார் அப்படின்னு. இதுதான்ப்பா யோகாவில் கடைசியாக பண்ணுற விஷயம், இது எப்படி ஒரு 2 years ஆகும் அப்படின்னாரு. 2 years. சரி சார் நாளைக்கு கிளாஸ் வரும் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். இது இப்படி பண்ணால் வேலையாகுன்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டு கீழே போட்டு செவத்துக்கு மேலே கால் வச்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பித்தேன். அம்மா பார்த்தாங்க, என்னடா பண்ணுற, என்னடா ஆச்சு உனக்கு அப்படி. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு போஸ் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு டெய்லி அரௌண்ட் 1/2 hour 1 hour 2 hours அப்படியே பண்ண கண்ணெலாம் ரெட் ஆயிடுச்சு. ஏன்னா யூ ஸ்டாண்டிங் ஆன் டாப் ஆஃப் யூர் ஹெட். ஏன்னா இட்ஸ் நாட் அ ரைட் வே டு டூ இட். பட் எனக்கு அந்த டைமில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஒரு வேளை இது பண்ணாமல் விட்டேன்னா அவர் அப்புறம் படத்தில் இருப்பாமல் இல்லையான்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டென்ஷன்லலாம் ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். ஸோ பண்ணி ஒரு கரெக்டாக ஷூட்டிங் வந்து நேராக காசி கூட்டிகிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டு காசி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஷார்ட்டு தான் எடுத்தாங்க. ஸோ பை தென் ஒரு 1 month 1.5 monthsக்குள்ளே பக்காவாக ட்ரெயின் ஆகி, ஆனால் படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு 7 days தலைமையில இருந்தேன். அப்படியே அந்த டாம் அண்ட் ஜெர்ரிலாம் வர மாதிரி இப்படியே ஊண்டு அப்படியே பெருசாக வந்துடுச்சு. ஸோ பட் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா பாலா சார் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் லேர்ன் எவ்ரி திங் அபவுட் ஆக்டிங், டைரக்ஷன், எவ்ரி திங் யூ கேன் லேர்ன் எவ்ரி திங். ஏன்னா இட்ஸ் வெரி காம், வெரி மெட்டிகுலஸ், வெரி ப்ரொஃபஷ்னல், வெரி என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விஷயங்கள் நான் பேக்ரவுண்டில் எங்கேயோ நிற்கிற ஆர்டிஸ்டுக்கெலாம் கூப்பிட்டு ரியாக்ஷன் சொல்லுவார். ஸோ இஸ் வெரி ப்ரிசைஸ் அபவுட் வாட் ஹி வாண்ட்ஸ். சின்ன எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரீத்திங்காக இருக்கட்டும், ஒரு லுக்காக இருக்கட்டும். ஸோ அவரோட வந்து நான் கடவுள் அதுக்கு முடிஞ்சோடனே இவன்லாம் பண்ணுறது வந்து இட் வாஸ் அ கிஃப்ட் ஃபார் மீ. ஏன்னா ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித். இதோ நான் கடவுள் பார்த்தீங்கன்னா 3 years ஆச்சு. பட் நெவர் ஐ ஃபெல்ட் ஓகே 3 years ஒரு படத்தில் இருக்கிறோம், நான் வேஸ்டிங் மை டைம் அப்படியெல்லாம் இல்லாமல் ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். அவர் முடிச்சோன்னே நிறைய பேர் சொன்னாங்க, பாலா சாரோட அடுத்த படம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன்ல அவரோட யூ அப்படின்னாங்க. பட் இமீடியட்லி ஐ ஸ்டார்டட் எ ஃபிலிம் வித் ஹிம். ஸோ இட்ஸ் எ கிஃப்ட் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் ஹிம். பிகாஸ் நான் கிடையாது, சூர்யா சார் சொல்லுவார், விக்ரம் சார் சொல்லுவார், ஈவன் விஷால், எவ்ரிபடி யூ டேக் தே வில் லவ் ஹிம் பிகாஸ் he is such a nice guy and he is a very talented director. We would love to work with him. So that was a huge experience for me. வெரி நைஸ், வெரி நைஸ். நான் கடவுள் வந்து உங்கள் கரியரையே மாற்றின ஒரு படம் அது. அது பிறகு டக்குன்னு ஒரு படம் சர்வம் வருது வந்து உங்களுக்கு விஷ்ணு கூட சேர்ந்து 3வது படம். அந்த படம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுக்கப்பட்ட படம். சர்வம் படம் பார்த்துருக்கீங்களா? அதுவும் அந்த லொக்கேஷன்ஸ், அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த மாதிரி படம் வந்து பெருசாக கமர்ஷியலாக போகாத போது என்ன மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு வரும்? அது எப்படி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆஸ்பைரிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து அந்த எடுத்துக்கிற மனநிலை? ஏன்னா ரொம்ப நல்லா வந்த படம் அது. அந்த படம் ஒரு பெருசாக கிளிக் ஆகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த டைமில் மனநிலை எப்படி இருந்தது? எப்படி மேனேஜ் பண்ணீங்க அதெல்லாம்? ஆக்சுவலாக சர்வம் சொல்லும் போது நான் வருது லாஸ்ட் டே நான் கடவுள் ஷூட்டிங் முடிஞ்சு காசியில் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து சர்வம் ஷூட்டிங் இங்கே எம்ஜிஎம்மில். ஸோ நேராக ஷூட்டிங் முடிஞ்சு லேண்ட் ஆனால் நேராக விஷ்ணுவர்தன் வந்து நேராக கூப்பிட்டு என்னை சலூன் கூப்பிட்டு போனான். முடியெல்லாம் கட் பண்ணான், தாடியெல்லாம் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டான். சரி மேடம் அடுத்த நாள் பிரதாபத்வன் சாரோட ஷூட்டிங் அந்த சீனு. சரி உட்கார வச்சு டைலாக் பேசுகிறேன். நான் வந்து 72 ஃப்ரேம்ஸில் நடிச்சிட்டு இருக்கேன். அப்படியே அகம் பிரம்மாஸ்மி அப்படி. விஷ்ணு பார்த்து டென்ஷன் ஆகிட்டான். வந்து என்னடா ஆச்சு என்னது டயலாக் ஒழுங்கு பேசுகிறேன். நான் டயலாக் சொல்கிறதுக்குள்ளே 2 minutes ஆகுது. ஸோ அந்த ஒரு 3 yearsல அந்த ஸ்பேஸில் இருந்துட்டு திடீர்னு ஃபாஸ்ட்டாக அந்த அதுவும் சர்வத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக அப்படியே பயங்கர ரொமான்டிக்காக அந்த டாக்டர்கிட்ட பேசுகிற சீன் வந்து அவ்வளோ டைலாக்ஸ் இருக்கும். ஒன்றுமே புரிய. நான் அந்த நாள் ஷூட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஏதோ ஒரு 10 நாள் ஒன்றா சேர்த்து நடித்த மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா அவ்வளோ டைலாக் பேசி அவன் வந்து அந்த 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 ஜோன்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அதுவும் அதான் அந்த படத்தோட இம்பேக்ட், அந்த காசின்ற பிளேஸோட இம்பேக்ட் அதுதான். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் சர்வம். பட் சர்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக அந்த இதெல்லாம் லவ் பொசிஷன்லாம் போயிட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே இருக்காது. ஏன்னா அந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து அந்த குழந்தைக்கு வச்சுருவாங்க. நான் கதை சொன்னோன்னு சொன்னேன் அவன்கிட்ட ஆக்சுவலாக, மச்சா நீ வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் இன்னொரு ஹீரோயினுக்கு வை,
செகண்ட் ஹாஃப் நல்லா கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தட்ஸ் அ ஃபேக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கஜினி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அசின் இறந்து போயிறாங்க, பட் நயன்தாரான்னு ஒரு கேரக்டர் டாக்டர் மாதிரி வருவாங்க. ஸோ அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். நான் சொன்னேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி நீ இந்த மாதிரி வெய் அப்படின்னு சொன்னேன். அவன் இல்லை how can you talk like this அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினான். சரி ஓகே, பட் he wanted to stick to what he really wanted to make. But you will have to balance this kind of stuff when you are doing a film, especially if you are going for a commercial big budget film. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் ஈவன் மை ஓன் ஃபில்ம். ஐ வுட் சே தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ், வெல் மேட் சாங்ஸ் இந்த ஃபிலிம். அந்த கிளாஸில் வந்து ஒரு சாங் எடுத்திருப்போம். சாங் பார்த்தீங்கன்னா காற்றுக்குள்ளன்னு சொல்லிட்டு அந்த அந்த கிளாஸ் ஹவுஸ் வந்து வி டுக் இட் டு கோவா, வி டுக் இட் டு ராஜஸ்தான், வி டுக் இட் டு கேரளா அண்ட் வி டுக் இட் டு ஜெய்சல்மேர்லாம் எடுத்துகிட்டு போனோம். 4 லொக்கேஷன்ஸு. அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் த ஹோல் glass house costed them 1 crore. So that is the kind of making that went into that film. So if you are planning something like that, then நீங்க வந்து அந்த குழந்தைக்கு பதிலா ஒரு ஹீரோயின் வச்சிருந்தா படம் சூப்பர் ஹிட் ஆயிருக்கலாம். So these are the things you have to balance it out when you are making a commercial film. You want to make films close to your heart, and true to what you are thinking. Movie fails not because of the script or idea. Movie fails because of their budget. இப்போ மூவி இப்போ காக்கா முட்டை வந்து 10 கோடியில் எடுத்திருந்தா இது பிக் ஃப்ளாப்னு சொல்லியிருப்பாங்க. காக்கா முட்டை வாஸ் மேட் இன் 1 or 2 crores. Now it's become collected 7-8 crores. It's become a hit. So that is the hit and flop works on your budget. So படம் வந்து ஃபெயில் ஆகிறது வந்து இட்ஸ் only fails on a budget. It doesn't fail on your script or your belief. So அதுதான் நீங்கள் வந்து as a director, as a technician, what you have to balance your budget of the film as well as what you're making. You have to certain script, இதுதான் வேல்யூ, இதுதான் சேல் ஆகும், இதுதான் இதோட ஆடியன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா யூ மேக் எ ஃபில்ம் அக்கார்டிங் டு தட் பட்ஜெட். யூ கேனாட் சே இதுதான் என்னோட ஸ்கிரிப்ட், இது பெருசாக ஓடும் பயங்கரமாக கலெக்ட் ஆகும்னு யூ கேனாட் பி அந்த மூட நம்பிக்கையில் வந்து வி கேனாட் டூ எ ஃபில்ம். ஸோ தட்ஸ் வென் என்ன ஆகுதுன்னா இப்போ டேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஆஃப்டர் 2-3 ஃபிலிம்ஸ் இஃப் யூ ஆர் எ ஹிட் டேரக்டர் whatever you say is a rule. So producer doesn't have a say. Or he believes, okay, whatever he makes is going to work big. So you should never get into that zone. ஏன்னா இப்போ வந்து producers வந்து they put in a lot of money and they do it. So you have to support them. You have to make sure he makes money or at least breaks even. You cannot நான் பண்ணாதான் கரெக்ட், இது பெருசாக ஓடுன்ற நம்பிக்கையில் you cannot make a film. You should make a film according to the budget. Tell us about the biggest film. அது பிறகு பார்த்தீங்கன்னா மதராசப்பட்டினம் உங்கள் கெரியர்லேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனே கொடுத்தது. நிறைய அப்ரிசியேஷன் வந்து ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டராக ஆர்யா எமர்ஜ் ஆனது அந்த படம் தான் அப்படின்னு. நான் கடவுளில் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் மதராசப்பட்டினத்தில் அந்த ரியல் கம்ப்ளீட் ஆக்டர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆக்ஷன் இருக்குது, அதில் ஃபைட் இருக்குது, அந்த அந்த இது இருக்குது, ஆக்டிங் ஸ்கோப் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. எப்படி அந்த மாதிரி ஒரு படம் லேண்ட் ஆனீங்க அண்ட் ஹவு டிட் யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஸ் அன் ஆக்டர்? அந்த படம் பண்ணும்போது எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்க ஒரு ஆக்டராக? ஆக்சுவலாக மெட்ராஸ்பட்டினம் வந்து மெட் விஜய். ஸோ ஹி டோல் மீ த லைன். சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் லைனாக தான் சொன்னார். இந்த மாதிரி இந்த தோபிவாலா இந்த வந்து ஒரு அந்த பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அந்த ஃபாரினரை லவ் பண்ணுவான். இந்த லவ் பண்ணி கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவங்க லவ் பிரேக் ஆகும். பிகாஸ் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுனால அவங்க லவ் பிரேக் ஆகும். விச் சவுண்டட் வெரி இன்ட்ரெஸ்டிங். செம்மையாக இருக்குது இந்த லைன். இந்த மாதிரி சரி நாட்டு கேட்கும்போது உங்களுக்கு நல்லா தோணும், ஓகே கேன் பி ஒர்க் அவுட் பெட்டர். கேட்டோன்னு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சரி என்னடா சொல்கிற அப்படின்னு சொன்னேன். இப்போ இல்லாமல் ஐ ஹாவ் எ ஸ்டோரி லைக் திஸ் இந்த மாதிரி சொன்னோன்னே தென் ஹீ டோல் மீ த ஹோல் ஸ்டோரி. இந்த சீன் பை சீன் இந்த மல்யுத்தம் அதெல்லாம் வந்து ஹீ செட் எவ்ரி திங். Then he started writing. Most beautiful about Madrasapatnam, I think, was the writing of the film. The story is a typical love story, but the whole writing, the whole dialogues, the screenplay, the making. If you see a complete film or a director challenging on a film, is definitely Madrasapatnam. And the Central Railway Station and the Mount Road, எல்லாமே வந்து he created. இந்த இப்போ போய் நம்ம வந்து அந்த ட்ராம் இதெல்லாம் வந்து ஷூட் பண்ண முடியாது. ஸோ பீரியடு இருந்தாலும் ஹி மேட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படம் பண்ணும்போது என்னடா பீரியட் ஃபிலிம் பண்ணுற யாரா போய் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த பீரியட்ன்ற கான்செப்ட்னாலேயே வந்து எல்லாரும் வந்து ஓகே ரொம்ப ட்ரையாக இருக்கும், டல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ பட் ஹி மேட் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்.
the love portion was superb, and the making of the film, very 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 strenuous making, the planning. And on the time pathina, I was not like what I am now, just starting up, so I didn't have that kind of CG budget and the மாதிரி set cost போடுறதுக்கு பட்ஜெட் இல்லை அந்த டைம்ல. பட் AGS Kalpathy sir was very grateful to give us the budget whatever he could give. ஏன்னா அந்த டைம் என்னோட ஒரு படங்கள் 5-7-8 crores செலவு பண்றாருன்னா, somebody was spending, he was spending 12 crores, double the cost what people would make the film with. So அந்த ஒரு பெரிய ஹெல்ப் இருந்தது எங்களுக்கு. So but he worked thoroughly, and the set வந்து create பண்றது, railway station எல்லாமே வந்து was created, everything was created, nothing was available, and the writing of the film was super. மதராஸ் பட்டம் எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? The most authentic presentation, சார் சொன்ன மாதிரி the writing of the film தான் அந்த படத்தினுடைய பியூட்டிஃபுல் merit. அதில் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நான் கடவுள் பண்றீங்க, மதராஸ் பட்டம் பண்றீங்க, தடால் பார்த்தா அடுத்த படம் பாஸ்கர் பாஸ்கர்னு வருது. ரொம்ப காமெடியா, அதாவது கதையே ஒன்லைன் கதை, ஒரு சின்ன லைன் ஒரு கதை. எப்படி அந்த மாதிரி ஒரு படம் படத்துக்கு துணிச்சல் வந்தது உங்களுக்கு? ரொம்ப ஏன்னா மதராஸ் பட்டம் பண்ண பிறகு ஒரு வந்துடும் பார்த்தீங்களா, ஐயோ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபார்மரா இருக்கணும், நிறைய ஸ்டோரி நல்லா இருக்கணும், பட்ஜெட் நல்லா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம சிம்பிளான ஒரு படம் கும்பகோணத்துல இதில் எடுத்த படத்தை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? பாஸ்கர் பார்த்தா ஜென்ரலியாக பார்த்தா எனக்கு வந்து காமெடி, இந்த ஃபன்னாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோடலாம் இருக்கும்போது ஜாலியாக இருப்பேன். ஸோ ஜென்ரலாக அந்த காமிக் டைமிங் வந்து எனக்கு ஐ ஹேவ் இட், அண்ட் ஐ திங்க் ஐ ஹேவ் இட். ஓகே. அண்ட் படத்தில் வந்து ராஜேஷ் சொன்ன அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, படத்தில் காமெடியோட படமே ஃபுல்லாக காமெடியாக இருந்தால் எப்படி இருக்கும், லெட்ஸ் ட்ரை அந்த ஒரு ஜானர். ஏன்னா ஃபுல்லாக ஏன்னா SMS பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு லவ் இருக்கும், காமெடி இருக்கும், அப்புறம் லவ் இருக்கும். அது ஃபுல்லாக காமெடி, லெட்ஸ் ஹேவ் அ பேசிக் லைன், பட் ஃபுல்லாக நம்ம ஒரு காமெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஹேட் எ லிட்டில் ஒரு ஆக்ஷன் பிளாக் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாரு. பட் நம்ம எடுக்க என்ன ஆச்சுன்னா, ஹீ ஃபெல்ட் தட் வாஸ் ஒர்க்கிங் பெட்டர். ஸோ this you can learn improvising while bound script வச்சுட்டு திடீர்னு ஷூட்டிங் போகும்போது you might have changes, you might like the changes, sometimes it will work, sometimes it will not work. ஸோ நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ்கர் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து செத்துருவான் இன்டர்வல் பிளாக்ல, ஒரு பெரிய கலவரம்லாம் நடக்கும், அண்ணன் செத்துருவான், அப்புறம் நான் போய் ரிவெஞ்செல்லாம் எடுப்பேன் கதை சொல்லும்போது. ஸோ பட் நாங்கள் வந்து அதில் மொட்டை ராஜேந்திரன் வந்து இப்போ வில்லனு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ பட் படம் அந்த லவ் போர்ஷன், அந்த டியூட்டோரியல் போர்ஷன் இதெல்லாம் எடுக்கும்போது we felt the fun is working it better than நடுவில் தேவையில்லாமல் ஒரு ஸ்வீட்டாக இருக்கிற அண்ணனை போய் சாவடிச்சுட்டு எதுக்கு பாவம், அதுக்கு பதிலாக நான் வீட்டு விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ தட் ஆல் ஒர்க்ட் while we are shooting. ஸோ அப்படி ஆரம்பித்து எல்லாமே ஃபன்னாக போய் கடைசியில் கிளைமேக்ஸும் ஃபன்னாக பண்ணி ஸோ பட் நிறைய பேர் கிளைமேக்ஸ் எடுக்கும்போது ஜியோ வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு என்ன மச்சான் உன்னை கெஸ்ட் அப்பியரன்ஸ் அமிச்சேன், நீ வந்து சண்டை ஃபைட்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் ஆக்சுவலி திங்க் சச் எ கிளைமேக்ஸ் வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அண்ட் யூ மைட் திங்க் வாட் ஆர் யூ மேக்கிங், என்ன பண்ணுறீங்க, என்ன ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்க, எப்படி ஒரு டைரக்டரே கால் பண்ணி ஆக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி. ஸோ பட் we took that risk, we knew everything is working in the film. ஸோ பரவாயில்ல மச்சான் நல்லா தான் இருக்கும், போல்டாக எடுப்போம், என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் we made that film.